அம்புலி இல்லத்திலிருந்து கிளம்பி முதுமலை கிளம்பிட்டோம். இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். நீங்க சிறுத்தைலாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா பார்ப்பீங்களா இங்க? அப்படியே வந்து இந்த ரோட கிராஸ் பண்ணி போச்சு. நேற்று இந்த இடத்துல தான் வந்து யானைங்க வந்து ஒரு கூட்டமாக 10-15 யானைங்க நின்றுட்டு இருந்துதான். ஒரு வாட்டி கரடி வந்து இது உள்ளுக்குள்ளார வந்து உட்காந்துருச்சான். நீங்கள் தான் கரடியை பார்த்தீங்களா உள்ளார? இப்போ இன்னைக்கு கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால சொல்ல முடியாது. வெயில் அடிச்சுன்னா மதிய டயத்தில் இங்கே தண்ணி குடிக்க போட்டி. கடைசியாக புலி அதை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இங்கே? 10 நாள் 15 நாளுக்குள்ள இருக்கும். இங்கே மேலே பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி அம்புலி இல்லத்திலிருந்து செக் அவுட் ஆகிறோம். இன்றைக்கி செக் அவுட் ஆகிட்டு அடுத்ததாக நம்ம போகிறது முதுமலைக்கு வந்து போகிறோம். முதுமலையில் இதுவரைக்கும் இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணதே கிடையாது. இப்போ தான் நான் முதுமலை வீடியோ போட்டிங்க, திரும்பவும் போடுறீங்களான்னா முதுமலையில் ஏற்கனவே அபயரண்யத்தில் நம்ம ஸ்டே பண்ணி போட்டிருந்தோம். இது வரைக்கும் குக்கு ரெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருக்குது. கார்குடிங்கிற ஒரு இடத்துல இங்கே அனிமல் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பர்டிகுலராக யானையை ரெகுலராகவே பார்க்கலான்னாங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து ரூம் இப்போ புக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியும் இங்கேருந்து டாப் ஸ்லீப்லேருந்து முதுமலை போகிறதுக்கு ஒரு 4 hours ஆகும். நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு குன்னூர் வழியாக போகலாமா இல்லை கோத்தகிரி வழியாக போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன். மணி இப்போவே வந்து 10 o'clock ஆகிடுச்சு. அதனால் போகிற வழியில் நமக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். இங்கே என்ன ஆச்சுன்னா, நேற்று இங்கே தங்கியிருக்கும்போது இதை பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் 4 சைடும் 360 டிகிரிலையும் இங்கே பார்த்தோம். குளிர் ரொம்ப தாங்கலை, அவ்வளோ பனி. எனக்கே ஒத்துக்காமல் போச்சு. திடீர்னு கோல்டு வந்துருச்சு, ஒரு மாதிரி ஃபீவரிஷ் ஆகிடுச்சு, உடனே முடியாமல் போச்சு மேலே இருந்து பார்த்ததில். அதனால் ஒரு 10 o'clockலாம் வந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் இடையில எழுந்துச்சு பார்த்தா ஃபுல் செம்ம பனி. ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் இருக்கிறது கூட நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே இந்தியன் கார் வந்தது. நிறைய கூட்டமாக வந்துருந்தது. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தது. இதுமாரி மான்கள் இருந்தது, நிறையா வந்தது. அப்புறம் ஒரு யானை ஒன்று வந்திருக்கு, டஸ்கர், ஒரு பெரிய டஸ்கர் ஒன்று வந்திருக்கு. வந்து பாருங்கள், அதுவும் அந்த பில்டிங் சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து சைடில் பைப் லைன் இருக்குது. அந்த பைப் லைனை வந்து நைட்டு 11:15 வந்து உடச்சிட்டு போயிருக்கு. நைட்டு என்னடா தண்ணி வரலன்னு ஒரு மணி போல் எழுந்துச்சு பார்த்தா இல்லை. சரி, ஏதோ காலியாக இருக்கும்னு நினச்சா காலையில் தான் சொன்னாங்க இதுமாரி டஸ்கர் வந்து உடச்சிருச்சுன்னு. குளிர் தாங்கலை. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். போகிற வழியிலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்கலாம். அதனால் கண்டினியூஸாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இடையில இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு நாள் நாம் அம்புலி ஹவுஸில் ஸ்டே பண்ணதுங்கிறது ஏதோ ஒரு செகண்டில் அப்படியே போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கெல்லாம் வந்தால் கண்டிப்பாக 2 நாளாவது நம்ம மினிமம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே கிடச்சிது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எப்போவும் அனிமல் நம்ம சுற்றிலுமே நின்றுட்டு இருக்கோம், அதை பார்க்கலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஒரு காட்டுக்குள்ளார நம்ம வந்து தங்குறதுங்கிறது எப்பயுமே வந்து அனிமல்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஜூவில் கூட போய் பார்த்துட முடியும். ஒரு இயற்கையாக ஒரு விலங்குகள் வாழக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளார நாம் போய் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறது, அந்த வாழ்விடத்தில் நம்ம எப்படி ஒரு வைல்டர்னஸாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். அந்த அனுபவத்தோடு தான் நாம் ஒவ்வொரு வாட்டியும்
வித்தியாசமான இடங்களுக்கு சென்று நாம் அனுபவிக்கிறோம். அதை தான் உங்களுக்கும் நம்ம காமிக்கிறோம். ஸோ இதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும், இது மாறக்கூடாது, இந்த இயற்கை மாறாமல் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நான் மெனக்கட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பாசிட்டிவாகவே கமெண்ட் பண்ணுறீங்க. 1-2 பேர் அதுமாரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவோட தொடர்ச்சியாக இந்த ரூட்டில் நாம் இப்போது அம்புலி ஹவுஸ்க்கு, அதாவது டாப் ஸ்லிப் மெயின்லேருந்து அம்புலி ஹவுஸ் வரக்கூடிய 3 கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த 3 கிலோமீட்டர் நம்ம கடந்தால் தான் டாப் ஸ்லிப் மெயின் போய் அதுக்கப்புறம் கீழே போக முடியும். ஸோ இந்த 3 கிலோமீட்டர் திரும்பி இப்போ போகிறதுங்கிறது நமக்கு ஒரு சேலஞ்சு. நம்ம காலையில் ஆக்சுவலாக ஒரு 7-7:30க்கெலாம் கிளம்பிடலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் சுற்றிலும் பனிமூட்டம், ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் போன வீடியோலையே. ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்ததுனால பக்கத்தில் ஏதாவது அனிமல்ஸ் நின்று வந்து அட்டாக் பண்ணால் கூட நமக்கு தெரியாது. அதனால் நல்லா வெளிச்சம் வரட்டும், பொழுது விடியட்டும்ங்கிறதுனால வெயிட் பண்ணி 10 மணிக்கு மேலே தான் இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிறப்ப நமக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய வைல்டு டாகை வந்து நாம் பார்த்தோம். அதாவது சென்னாயின்னு சொல்லுவாங்க, தோல்னு சொல்லுவாங்க. அதை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விலங்கு அப்படின்னு நாம் அதை சொல்லலாம். இதை டைகரை கூட அட்டாக் பண்ணும். இது கும்பலாக சேர்ந்ததுன்னா டைகரே சாப்பிட்ரும். இதோட உள்ள கொடூரமான குணம் என்னென்னா, அது உயிரோடு இருக்கும்போதே அதோட உறுப்புகள் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும், துடிக்க துடிக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான விலங்கு இது. அது நாங்கள் போகும்போது எதிர்த்தாப்பில் வந்தது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சஃபாரியில் போனால் கூட இதை மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்க முடியாது. இங்கே நம்ம பார்த்தது நம்மளுடைய அதிர்ஷ்டம். இன்னும் சரி பண்ண வச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு சென்னாய் வருது. தோல் தோல் இருங்க, நிறுத்துங்களா வண்டி, அது அப்பதான் வரும். நீங்க நிறுத்தினா தான் அது வரும் கிட்டக்க. சத்தம் கேட்குது. ஜூம் பண்ணிடு. ஜூம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என்னத்த பண்ணுறது? 3 தான் பண்ணியிருக்கேன். சென்னாய் வாங்க, கொஞ்சம் போனால் தான் வரும். பாரு அங்கே நிற்கிது. ஜூம் பண்ணு. எங்கடா போச்சு? ஜூம் பண்ணாலும் மறைஞ்சிருக்குங்க. தோல்னு சொல்லக்கூடிய இந்த சென்னாய்கள் எப்பயும் தனியாக பார்க்குறதுங்கிறது ரொம்பவே ரேரு. இணையாவோ இல்லாட்டி 40 சென்னாய்கள் வரைக்கும் கூட்டமாகவோ தான் இது இருக்கும். இது பக்கத்தில் நாம் கூட்டமாக இருக்கும்போது போனோம்னா ரொம்பவே ஆபத்து. புலி, சிறுத்தை இந்த மாதிரி பெரிய விலங்குகளை கூட அசால்ட்டாக வேட்டையாடக்கூடிய தன்மை இந்த சென்னாய்களுக்கு உண்டு. நம்ம இந்த ரூட்டில் போகும்போது இதை நம்ம பார்ப்போன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இதோட விசிட் நமக்கு கிடச்சிது. ஸோ இதை பார்த்த சந்தோஷத்தோட நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து நம்ம போனோம். ஒரு வழியாக 3 மணி நேரம் ஒரு அட்வென்ச்சர் பயணத்தை முடிச்சுட்டு இப்போ நம்ம டாப் ஸ்லிப் மெயினுக்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து அம்புலி ஹவுஸ் மாதிரி டாப் ஸ்லிப்பில் நிறைய ஸ்டே ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஸ்டே பண்ண ஹார்ன்பில் தவிர இன்னும் நிறைய ஸ்டே இருக்குது. உங்களுக்கு ரூம் புக் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த 2 நாள் டாப் ஸ்லிப் பயணம் அப்படி ஒரு செகண்டில் போன மாதிரி இருக்குது. அவ்வளோ குயிக்காக வந்து போயிடுச்சு. ஸோ இந்த டாப் ஸ்லிப் பயணம் இதோட முடியுது. இதுக்கப்புறம் நாம் இப்போ முதுமலைக்கு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நாம் ஸ்டே பண்ணாத புதுசாக ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். புது இடம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் அங்கே போக போகிறோம். இது ஊட்டி வழியாக தான், நம்ம ஊட்டி கூடலூர் வழியாக தான் நாம் அங்கே போக முடியும். ஆனால் நம்ம இன்னொரு ரூட் இருக்குது, சத்தியமங்கலம் ஹாசனூர் வழியாக போகிறது. ஏன்னா இப்போ ஊட்டி வழியாக போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சத்தியமங்கலம் ரூட் வழியாக போக போகிறோம். அந்த ரூட்லேயும் நமக்கு நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் கிடைக்கலாம்.
நாம போகக்கூடிய இந்த திம்பம் மலைப்பாதை மிகவும் ஆபத்தான பாதைன்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி விபத்துகள் இங்கே ஏற்படுறது உண்டு. காரணம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து மைசூர் போகக்கூடிய கனரக வாகனங்கள் எல்லாமே இந்த ரூட்ல தான் போகும். அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். இங்க நீங்க இந்த ரூட்ல வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வாங்க. பகல் நேரத்துல யானைகளும் இந்த ரூட்ல நம்மளால பார்க்க முடியும். இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேல இந்த ரூட்ல போறதுக்கு அலௌடு இல்லை. ஆனா சிறுத்தை நடமாட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க இதை பாக்குற இந்த கட்டை மேலேயே நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல நீங்க வரீங்கன்னா இங்க பார்க்கலாம். நாம இப்போ பண்ணாரி, திம்பம், ஹாசனூரை கடந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டருக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நேரா இங்கிருந்து குண்டல்பேட் போயிட்டு குண்டல்பேட்ல இருந்து பந்திப்பூர் வழியா முதுமலை போக போறோம். இதுதான் நம்மளுடைய டிராவல் பிளானு. அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ நாம கர்நாடகாக்குள்ளார வந்துட்டோம். கர்நாடகாக்குள்ளார பர்டிகுலராக பந்திப்பூருக்குள்ளார வந்துட்டோம். பந்திப்பூருக்குள்ளார நுழையும் போதே நம்மளை அந்த பியூட்டிஃபுல் ஸ்பாட்டட் டியர்ஸ் நம்மளை வெல்கம் பண்ணிச்சு. அப்படியே இருட்டும் ஆக ஆரம்பிச்சுது. இருட்டிடுச்சே. ஏன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம போகிறோம். அதாவது கார்குடியில் இருக்குது. கார்குடியிலேருந்து அப்பர் கார்குடி போகிற வழியில் இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணதில்லை. அபயரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் எப்படி வைல்டு அனிமல்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸும் ரொம்ப ஃபேமஸு. நான் இருட்டுறதுக்குள்ளார மதியமே போயிட்டா அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குமேன்னு பார்த்தேன். இப்போ நமக்கு இருட்டிடுச்சு. இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரூட் கரெக்டாக போகணும். போகிற வழியில் அங்கே யானைகள் பர்டிகுலராக குறுக்க நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும். நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு எந்த மாதிரி அட்வென்ச்சராக நாம் போய் நம்மளுடைய அந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸ்க்கு ரீச் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமாக நம்ம போக போகிறோம். ரக்ஷந்துக்கு பிடிச்ச ஒரு அட்வென்ச்சரான ரைடு. நீ இப்படி தான் போகணும். அங்கே இருக்கு. குடிடா குடி மன்னார்குடி மாரி. காரைக்குடி மன்னார்குடி. இந்த இதில் தான் ரைட்டில் போகணும். பார்த்து வண்டிலாம் வருது. இல்லை நம்ம இண்டிகேட்டர் போட்டுக்கணும். இல்லை அது உள்ளுக்குள்ளார போகணும். அங்கே உள்ளார இருக்கேதா? கேட்டகர் இருப்பாங்களே. வருவாங்களா? சைடில் எல்லாம் பாருங்கடா. நேராக போன அப்பர் கல்படியா? ஆனால் ரெண்ட் அது 5,500. என்ட்ரன்ஸ் இருக்கு. இதுவா? இதுதான் நினைக்கிறேன். இதுதானே குக்கு? இதுதான். யாருன்னு வச்சிங்கன்னா வருவாங்க. கேட்டுக்கணும். யாரும் ஆள் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னாச்சு? ஏன்ப்பா பின்னாடி போறீங்க? கொஞ்சம் வாங்கி திருப்போம். லெஃப்டில் பார்த்துக்க இடம் இருக்காங்க. உள்ளார ஏற்றலாம்ல. அது சின்ன ரோடாக இருக்கு. எதான்னு கேட்டு வராரு இருங்க. குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் தானே? வர சொல்ல. லெஃப்டில் பாரு கீழே. என்ன சவுண்ட் அப்படி? கீழே காருங்க எப்படி பார்க் பண்ணிடலாமா? பீகாக் கனெக்ட்ஸ். நாம காலையில
ஒரு 10 மணிக்கு டாப் ஸ்லிப்லேருந்து கிளம்பணும். இப்போது இங்கே வந்து குக்கு ரெஸ்ட் ஹவுஸில் ரீச் ஆன டைம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30 மணி. ஏறக்குறைய 9.5 மணி நேரம் டைம் எடுத்திருக்கு. ஆனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 260 கிலோமீட்டர்கிட்ட வரும். 260 கிலோமீட்டர் 9.5 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகம். காரணம் என்னென்னா ஹில்ஸ் மேலே ஏறி இறங்கி வர்றது, அந்த ரோடெலாம் கொஞ்சம் நம்ம ஹைவேஸில் போகிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊட்டி வழியாக வந்திருந்தால் கொஞ்சம் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் கம்மி. நம்ம சத்தியமங்கலம், பண்ணாரி, ஆசனூர் வழியாக வந்ததுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். நம்ம போட்டுற குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாரி இல்லை, ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாரி ரொம்பவே சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு உட்டன்லேயே இருந்தது. மொத்தம் 3 காட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு டபுள் காட்டு, 2 சிங்கிள் காட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜன்னலும் இருந்தது. வீட்டை சுற்றிலும் அதுமாரி லைட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம லைட்டை போட்டுட்டு நம்ம சைடில் ஏதாவது வருதாங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பர்டிகுலராக சொல்லணும்னா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. எல்லாமே புதுசாக இருந்தது. இப்போ ரெனோவேட் பண்ணதுனால எல்லாமே புதுசாக இருந்தது. நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூம் மாரி இருந்தது. அங்கே நம்ம வாஷ் பேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ரஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அங்கேருந்து பண்ணிக்கலாம். அதை தவிர டாய்லெட் பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறனால பக்கெட்டில் இருந்து க்ளோசெட் வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. டாய்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாமே உட்டன்லேயே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை தவிர கெய்சரும் இருந்தது. 24 ஹவர்ஸ் வந்து நமக்கு வாட்டரு வந்து நம்ம ஹீட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி ஒரு ஃபெசிலிட்டி, டவல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் எந்த அளவுக்கு ஒரு 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்ட் கொஞ்சம் அதிகம் தான். அதாவது பெர் நைட்டு வந்து 5500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரேட்டுக்கு ஒருத்தர் தான் சொல்லுவேன். இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமல்ஸ் நிறைய வரக்கூடிய இடம். பர்டிகுலராக யானை, கரடி, சிறுத்தைலாம் வரும். சம்டைம் புலி கூட இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் சொன்னார். ஸோ அதனால் நம்ம வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம். நம்ம ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பொதுவாக இது உள்ளுக்குள்ளார டீப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் வந்து மனித நடமாட்டங்களை பார்க்க முடியாது. நம்ம அதனால் ஏதாவது அனிமல்ஸ் வருதான்னு சொல்லிட்டு சைடில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 10-10:30 வரைக்கும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு மேலே கண்ணு முழிக்க முடியல. இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பேடாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். காரணம் என்னென்னா உடம்பு வந்து எனக்கு ஒத்துழைக்கலை. ஏன்னா டாப் ஸ்லிப்பில் நம்ம அம்புலி ஹவுஸ் போனதுலேருந்து எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோல்டு, ஃபீவரு இதோடையே நான் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரைவ் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்தேன். ஸோ அதனால் நம்ம உடம்பு ஒத்துழைக்கலை. நைட்லாம் கண்ணு முழிச்சும் பார்க்க முடியல. காலையில் வந்து ஒரு 6:30 மணி போல் எழுந்து சைட்லலாம் பார்த்தோம் ஏதாவது நிற்கிதா அப்படின்னுட்டு. இது சாம்பார் டே கால் இது மாதிரி இருக்கு. இந்த இது இருக்கும்ல அங்கே பேர் என்னடாது மறந்துட்டேன். லங்கூரா? இல்லை இல்லை, சாம்பார் டீர் தான் அது. கடமான். ஆமாம், சாம்பார் டே தான். இங்கே தான் வருது. கேக்குதா? நேற்று ஆக்சுவலாக இந்த பக்கம் கேட்டுட்டு இருந்தது அலாரம் கால். அவர் கேர்டேக்கர் கூட சொன்னார்ல. சாம்பார் டீரோட அலாரம் கால் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தது. பொதுவாக ப்ரெடேட்டர் ஏதாவது வருதுனா தான் இந்த மாதிரி சத்தம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகள் வந்தால் இது இந்த மாதிரி சத்தம் போட்டே இருக்கும். நாமளும் சரி சைடில் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து அது பக்கத்தில் பார்த்தோம். ஏன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஹை அனிமல் மூவ்மெண்ட் உள்ள இடம். மேலே போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் அப்பர் கார்குடின்னு ஒரு இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. பப்ளிக்கு வந்து அது கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி விஐபிங்களுக்கு மட்டும்தான். ஸோ அங்கே போகிறதுக்கு நமக்கு அலோடும் இல்லை. அங்கே ஆக்சுவலாக ஒரு கேட் வச்சுருக்குறாங்க. அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம மேலே போகிறவங்க அங்கே தங்குறவங்க மட்டும்தான் மேலே போக முடியும். ஸோ சஃபாரியும் வந்து இந்த வழியாக போகும். இந்த வழியாக போகும்போதெல்லாம் டைகர் சைட்டிங்கிறது ரெகுலராக வந்து பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டைகர் பார்க்கக்கூடிய வாய்ப்புள்ள இடம்.
இங்கே வந்து சேர்றதுக்கு நைட்டு 7:30 ஆச்சு. 7:30க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கரடி ஒன்று இங்கே கேட் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து கரடி நின்றுட்டு இருந்திருக்கு. 3:45க்கு பரட்டி விட்டுருக்காங்க. அது பாட்டு நின்றுட்டு போயிடுச்சான். யானை கூட்டம் ஒன்று அதுக்கு 5 நிமிஷத்தில் வந்து யானை கூட்டம் ஒரு 10-15 யானை நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் போயிருக்கு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். நாங்கள் இந்த காடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு செம காடு. நல்ல ஒரு காட்டுக்குள்ளார தான் வந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸில் நம்ம ஸ்டே பண்ணதே கிடையாது. எல்லோரும் ஃபெமிலியராக நினச்சிட்டு இருக்கிறது அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் தான் இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் நம்மளுடைய பேட் லாக்கு நேற்று 2த்தையும் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி 11:30 மணிக்கு செக் அவுட்டான். ஸோ 11:30 மணிக்குள்ளார ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது வருதா, பர்டிகுலராக யானைகள் ஏதாவது அட்லீஸ்ட் யானையாவது கண்ணில் காமிக்கணுமேனு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். மணி காலையில் இப்போ 6:15. எனக்கு டைம் ஆக ஆக உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு முடியாமல் போயிட்டே இருந்தது. அதனால் சரி ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிட்டு வரலான்னு பார்த்தா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலோ மெடிக்கல் ஷாப்போ எதுவுமே கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டலு இல்லைனா மெடிக்கல் ஷாப் போகிறதா இருந்தால் தொரப்பள்ளி, அதாவது முதுமலை ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் தான் தொரப்பள்ளி. அந்த தொரப்பள்ளிக்கு போகணும். அப்படி இல்லைனா அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா கூடலூர் டவுன் வரும். அங்கே போனால் தான் ஹாஸ்பிட்டல் கிடைக்கும். தொரப்பள்ளியில் மேபி மெடிக்கல் ஷாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஒன்று அங்கே போகணும், அப்படி இல்லைனா இந்த சைடுனா மசனகுடி போகணும். இது 2 தான் ஆப்ஷன். சரி நம்ம தொரப்பள்ளியே போகலாம், போயிட்டு அங்கே மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம தொரப்பள்ளிக்கு போனோம். குக்கு ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். போய் ஒரு டேர்னிங்கில் திரும்பினா அங்கே ஒரு யானை வந்து நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் உள்ளுக்குள்ளார புதர் மறைவில் தான் நின்றுட்டு இருந்தது. சரி அந்த நேரம் நின்று பார்க்கலான்னு பார்த்தா அது கரெக்டாக டேர்னிங்காக இருந்ததுனால டிராஃபிக் எல்லாமே அங்கே வரும் அப்படிங்கிறதுனால நம்மளால் நின்று பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நம்ம அப்புறம் கிளம்பிட்டோம். என்னடா யானையை சரியாக பார்க்க முடியலன்னு கவலையோடு போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தா ஒரு யானை வந்து நல்லா சூப்பராக வாக் பண்ணி போயிட்டு இருந்தது. நல்லா கிளியராகவே விசிபிள் ஆச்சு அதோட உருவம். முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. இல்லை இன்னும் முன்னாடி போங்க. ஓகே எங்கே அது? ஓகே வச்சா முன்னாடி போங்க. பொறுமையாக போயிட்டு இருங்க. அதுவும் பொறுமையாக தான் நடந்து போயிடும். போங்க, பொறுமையாக போங்க. ஒரு வழியாக தொரப்பள்ளி போய் சேர்ந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோம். இட்லி தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். பட் இட்லி இல்லையா, ஏன்னா அது மலையாளி ஹோட்டல், அங்கே தோசை தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி தோசையாவது கொடுங்க அப்படின்னு தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்பை தேடி அலைஞ்சா அங்கே ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் தான் இருக்கான். ஆனால் அந்த மெடிக்கல் ஷாப்பு க்ளோஸில் இருந்தது. அதனால் திரும்பவும் கூடலூர் வரைக்கும் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். கூடலூர் போயிட்டு அங்கே மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு திரும்பவும் நாம் ரிட்டர்ன் ஆனோம். சரி செக் அவுட்டுக்கு வர டைம் ஆகிடுச்சேன்னு நம்ம அவசரமாக கிளம்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு யானை கூட்டம், ஒரு 3 யானை, 2 பெரிய யானையும் ஒரு குட்டியும் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது.
இருக்குது உள்ள நிறையா. ஆமாம், உள்ளார வேறு இருக்குல்ல. உள்ளார ஒரு அங்கே ஒரு 3 யானை, இங்கே ஒரு 2 யானை, டோட்டலாக 5 யானை இருக்குது. இதுதான் அம்மா போல அண்ணா இருக்குது. சரி, அந்த யானையை பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறப்ப பார்த்தா திரும்பவும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2 யானை வந்து நின்றுட்டு இருந்தது. பொதுவாக இந்த தொரப்பள்ளி ரோட்டில் நம்ம வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம யானையை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால தான் நான் காலையில் கூட ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் மசினகுடி போகாமல் இந்த ரூட்டை நான் ப்ரிஃபர் பண்ணி வந்தேன். குட்டி ஒன்று இருக்கு கீழே, தெரியுதா? ஆமாம், குஷி. அம்மா பாவம் வெயிட் பண்ணாங்க. அம்மா வருதா? தமிழ் போஸ்ட் கொடுக்குதுல, ஃபோட்டோ எடுங்க. ஒரு ஆள் அங்கே ஆக்சுவலாக ஒரு 2 தான் நினச்சோம், 2 பெரிய யானை ஒரு குட்டியும் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு திரும்பவும் வரோம், கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு யானை ஒன்று நின்றுட்டு இருந்தது. ஸோ பரவாயில்ல, இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம இந்த ட்ரிப்பு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்ததில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்களும் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே யானைகள் வந்து பார்க்க முடியாமல் போனால் தான் வந்து ஆச்சரியம். இந்த ரூட்டில் அந்தளவுக்கு யானைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். சம்டைம் வந்து நான் சம்மர் டயத்தில் வந்து யானை எதுவுமே பார்க்காம கூட போயிருக்கிறேன். நம்மளுடைய இந்த மார்னிங் ட்ரிப்பில் போகிறப்பையும் வர்றப்பையும் சேர்த்து மொத்தம் ஒரு 15 யானைகளுக்கு மேலே நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த யானைகளை பார்த்த திருப்தியோட செக் அவுட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் அங்கே பீகாக் டார்மெட்ரின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அதாவது நீங்கள் நிறைய பேர் குரூப்பாக வர்றீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அந்த பீகாக் டார்மெட்ரி வந்து உங்களுக்கு இன்னும் நான் சுற்றி காமிக்கலை, இப்போ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நேற்று ஈவினிங் வந்து இந்த இடத்துல தான் வந்து கரடி நின்றுட்டு இருந்துதான் கேர்டேக்கர் சொன்னார். நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம் அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு இந்த பீகாக் டார்மெட்ரியை சுற்றி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பீகாக் டார்மெட்ரி. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் டார்மெட்ரி. மொத்தம் எத்தனை, 1 2 3 3 இல்லை ஒரே இதான்னு தெரில. உள்ள அவங்களை இருங்க காமிக்கிறேன். இது ஒரு டார்மெட்ரி. எல்லாம் ரெனோவேட் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இது ரேட்டு எல்லாமே நான் எவ்வளோன்னு நான் போடுறேன். ஆக்சுவலாக 300 rupees நினைக்கிறேன் பெர் ஹெட்டு. மொத்தமாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டார்மெட்ரி. அதுக்கான ரெஸ்ட் ரூம் தான் அந்த இது காமனாக கொடுத்துருக்காங்க. 2 3 இருக்குது. இது கிச்சன்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. ஏதாவது ஃபுட்டு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. பாருங்க, யானை பார்த்தீங்கன்னா மேலே அதை போது பாருங்கள், அதான் அப்பர் கார்குடி. அங்கே மேலே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. பட் ஆனால் பப்ளிக் வந்து அலோடு இல்லை. நிறைய வந்து அனிமல்ஸ் மூவ்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய இடம், இன்க்ளூடிங் டைகரு. ஆனால் விஐபிங்களுக்கு மட்டும்தான், கவர்மெண்ட் ஸ்டாஃபு விஐபி மட்டும்தான் கொடுப்பாங்க, பப்ளிக் கிடையாது. நேற்று இந்த இடத்துல தான் வந்து யானைங்க வந்து ஒரு கூட்டமாக 10-15 யானைங்க நின்றுட்டு இருந்துதான். இது வந்து என்ன பண்ணுவான், இந்த கம்பியெல்லாம் அடித்து உடச்சிருமா. அது டெய்லி செத்து தான் பழைக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து டைனிங். இதுதானே டைனிங் ரூம். அதுவா ரூம் பாருங்கள், புதுசாக இருக்குது. இப்போ தான் ரெனோவேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. டைனிங் டேபிள், சேர்லாம் இன்னும் கவர் கூட பிக்கலை. இங்கே வந்து யானைங்க ரொம்ப நிறைய, யானை, கரடி, சிறுத்தை எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். டைகர் கூட சம்டைம் வருமா.
ஒரு வாட்டி கரடி வந்து இது உள்ளுக்குள்ளார வந்து உட்காந்துருச்சான். ஆக்சுவலாக இந்த டோர் இருக்கு இல்லையா, இந்த டோரை வந்து சாத்தியிருந்தாங்களாம். அது திறந்துட்டு உள்ளார வந்து கதவை சாத்திட்டு உள்ளார வந்து படுத்துட்டான். உள்ளார வந்து பார்த்தவங்க சர்ப்ரைஸை ஷாக் ஆகிட்டாங்க. நீங்கள் தான் கரடியை பார்த்தீங்களா உள்ளார? அம்மா இருந்தாங்க. இன்னொரு அம்மாவா? அவங்க இந்த ரூம் அப்போ எல்லாம் கதவெல்லாம் உடஞ்சிருந்தது. அது உள்ளே படுத்துருந்தது. அந்த அம்மா நீங்கள் படுத்துருங்க. உள்ளார பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்களா? போயிட்டாங்க, அவங்க ஓடிட்டாங்க. பின்னாடி தான் இதை ரிப்பேர் பார்த்து. இந்த பீகாக் டார்மெட்ரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னா, இந்த டார்மெட்ரிக்கு 2 பக்கம் டோர் இருக்குது. இப்போ பார்க்குறீங்களா, இந்த சைடு ஒன்று, அந்த சைடு நம்ம குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் அந்தாண்ட சைடு இருக்குது, அந்த சைடு ஒரு டோர் இருக்குது. எதுக்காக இந்த 2 டோர் வச்சுருக்கீங்கன்னு நான் இவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, யானை அடிக்கடி வந்து இதை கதவை உடச்சிட்டு உள்ளார வருமா, அதனால் அப்படி வரும்பொழுது ஒரு சைடு வந்துச்சுன்னா இன்னொரு சைடு கதவை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வெளியில் ஓடிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் எதுவும் வரல. நானும் இருக்கிறதுக்கு முன்னாடி எதாவது பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் அங்கே போகிற வழியில் இருந்தது, யானை இருந்தது. ஒரு 5-6 இடத்துல பார்த்தேன். கூட்டமாக ஒரு இடத்துல ஒரு 4-5-6 யானை இருந்தது. மற்ற இடத்துலலாம் 1-2 யானை இது மாதிரி இருந்தது. எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் இப்போ இதுக்கு இப்போ இன்னைக்கு கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால சொல்ல முடியாது. வெயில் அடிச்சுன்னா மதிய டயத்தில் இங்கே தண்ணி பிடிக்க வரும் தொட்டி. ஓ, இங்கே பின்னாடி இருக்கா டேங்க்கு தண்ணி பிடிக்க வரும். மதியத்துலேருந்து சாயந்தரம் வரலையுமே வந்துக்கிட்டு போயிட்டு இருக்குங்க வெயில் காலத்தில். சம்மரில் வந்தால் இங்கே பார்க்கலாம் பின்னாடி. மதியம்லாம் ஒரு நாளைக்கு மோட்ரு போட்டு ஃபுல் பண்ணோம்னா சாயந்தரத்துக்குள்ள முட்டை ஆக்கிடும். ஒரு கும்பல் வந்தால் பாதி அரை தொட்டி அடிச்சிடும். நீங்கள் சிறுத்தைலாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பீங்களா இங்கே? முந்தின நாள் பார்த்தாங்க, முந்தானத்து ஈவினிங்கில். சிறுத்தை கரடி கடைசியாக கரடி பார்த்தேன். சாயந்தரம் கரடி அந்த கட்டடத்துக்கிட்ட இருந்து அப்படியே வந்து இந்த ரோட கிராஸ் பண்ணி போச்சு. சாயந்தரம் 6:56. 6:56. நான் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா நான் பார்த்துருக்கலாம். குரங்கு கத்துச்சு, மானம் கத்துச்சுட்டு அங்கே போய் நின்று லைட்டை டார்ச் கொடுத்துக்கிட்டே நின்று பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டடத்துல இருந்து அப்படியே வந்து ரோடு கிராஸ் ஆகி இந்த பக்கம் போகிற வழி ரொம்ப நேரம் லைட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கரடி வந்தாலும் கத்துமா மானு? கரடிக்கு கத்தாது, அது வேற ஏதோ சிறுத்தை இருந்திருக்கும், அதுக்கு கத்துனது. நான் அதை பார்க்கறதுக்காக லைட் அடிக்கும்போது கரெக்டாக கரடி வந்தது. கரடி பெரும்பாலும் அந்த பழைய கட்டடத்தில் படுத்துருக்கோம். இது அங்கே ஒரு பழைய கட்டடம், அங்கே ஒரு கட்டடம் இருக்கு. அதுவா? மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் அங்கே தான் போய் படுத்துக்கிறோம். பொதுவாக மழை பெய்யும் போது தானே வெளியில் வரும் கரடி. அதுவும் அந்த பில்டிங்கு. வெயில் காலத்தில் வந்தால் ஷோராக பார்க்கலாம். மழை காலத்தில் கரடி நிறையா வருமோ இங்கே? நைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கரையை சாப்பிட்றதுக்கு ஈசல் வர டைம்லாம் கண்டிப்பாக கரடி வரும். என்னென்னலாம் சாப்பிடும் பொதுவாக கரடி? ஈசல் சாப்பிடும், தேன் சாப்பிடும், மரத்தில் ஏறி எப்படி இடத்துல இருந்தாலும் மரத்து மேலே ஏறிடும். அது வந்து முடியெல்லாம் புதுசாக இருக்கிறதுனால அந்த தேன் குலை கொட்ட முடியாதுல்ல, அதனால பயம் இல்லாம துணிஞ்சு பறி சாப்பிட்றோம். போய் தேன் விரும்பி சாப்பிடும். தேனும் கரையா அந்த ஈசல் அதுங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். கடைசியாக புலி அதை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இங்கே? நான் இப்போ ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள இருக்கும். இங்கே மேலே பார்த்தேன், இங்கே இந்த தண்ணி தொட்டியிலேருந்து அந்த பக்கமாக போகணும். இது பின்னாடியா? இது மேலே எப்போ அப்பருக்காருக்குடி ஏறுறோமே அதுக்கிட்ட. சரி, ரைட். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. அடுத்த டைம் மீட் பண்ணலாம், வரேன். குக்கு ரெஸ்ட் ஹவுஸில் நம்மளால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியலனாலும் அவர் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கேட்கும்போதே நமக்கு மனசில் வந்து ஒரு பயமும் ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நமக்கு கிடச்சிது. நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா பெட்ரு. ஏன்னா மார்னிங் வந்து 12 o'clock என்னமோ செக்இன் டைமிங் இங்கே. ஸோ நாம் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். 7:30 மணிக்கு வந்ததுனால ஒரு நாளே போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி வந்ததுனால நம்மளால் பெருசாக பார்க்க முடியல. இதனால் நான் திரும்பவும் இன்னொரு வாட்டி இங்கே வந்து தங்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது. வந்தால் 1 or 2 days இங்கே தங்கி கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்ட்டு. அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம் நம்மளுடைய ஃபேவரைட் பிளேஸான பந்திப்பூர். அங்கே உங்களுக்கான நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் வெயிட்டிங். உங்களில் நிறைய பேருக்கு மனசில் தோணும், ஏன் அடிக்கடி வந்து நம்ம பந்திப்பூர் போகிறோம் அப்படின்னு. பந்திப்பூரில் வந்து நிறைய அட்வென்ச்சரான விஷயங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல்
அங்கே போன வாட்டி லெப்பர்டு வந்து நைட் டயத்தில் க்ளோஸில் பார்த்தோம், ஆனால் வீடியோ வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. இந்த வாட்டி எப்படியாவது பக்கத்தில் இருந்து அந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் போகிறோம். ஏன்னா போன வாட்டி தங்கினது வேறு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். இந்த வாட்டி இது வரைக்கும் நம்ம தங்காத கோகிலாவில் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த கோகிலாவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி சிறுத்தை வந்து அந்த கோகிலா பக்கத்தில் தான் அந்த சின்னதாக ஒரு பாறை மாரி இருக்கும், அது மேலே உட்காந்துருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த ஹண்ட் பண்ணுறதுக்காக வந்து அது ஃபெயிலியர் ஆகி திரும்ப கோகிலா வாசல் வழியாக தான் வெளியில் போச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி ஒரு நல்ல சம்பவம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கோகிலாவில் நம்ம 2 நாள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து வெயிட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.